ஒரு சாதாரண சாமானிய ஒரு மக்கள், ஒரு மகன், ஒரு படிக்கிற பிள்ளைகள் யார் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். இப்படி ஆகையினால ஒரு சாதாரண மாணவர்கள் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் பேசுகிறேன், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்பது கடைசியில் இருக்கிற கடைக்கூடி ஒரு தொண்டன் இந்த இடத்துக்கு வந்து பேசுகிற சூழல் ஏற்படுது சொன்னால் அது எடப்பாடியுடைய இதுதான் சாதனை. ஒரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்திலும் நேரடியாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தோ இல்லை இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்ததாக எந்த வரலாறும் கிடையாது. அவர் தொகுதியில் இப்போ 2021 தேர்தலில் கூட அவரது மாவட்டத்தில் கூட அவர் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் தவிர ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி அவர்கள் பெருந்தன்மையோடு சேர்த்து ஒருங்கிணைப்பாளராக அவரை வைத்து கொண்டார். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து வைத்து கொண்டார். ஆனால் அவர் அந்த நிமிடம் கூட கிட்டத்தட்ட தொண்டர்கள் இருக்க 2 கோடி தொண்டர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கையெழுத்து போடுகிற மிகப்பெரிய ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தோம். ஆனால் அவர் கடைசி வரை திமுகவோடையே தான் தொடர்பில் இருக்கிறார். திமுகவோடு தான்